Hello guys, uh, welcome back. It's a trade breakdown video. You well known. உள்ள சேனலுக்கு வியூஸே போக மாட்டேது. ஸோ என்னன்னு தெரில. அண்ட் ஆல்சோ நானும் ஒரு 2 months-ஆகவே சேனலில் சரியாக மெயின்டைன்லாம் பண்ணல. எஸ் இனிமேல் கொஞ்சம் டிசிப்ளின்டாக கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஓகே ஓகே என்ன அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் 1 வீக்காகவே நான் பெருசாக ட்ரேடும் பண்ணல. என்ன சொல்கிறது, யூடியூப் சரி சோஷியல் மீடியா சரி பெரிய ஃபோக்கஸ் எனக்கு இல்லை. ஆனால் இப்போ ஒரு 1 வீக்காக நான் காலேஜ் ப்ராசஸில் இருந்தேன். காலேஜ் அட்மிஷன் ப்ராசஸில் இருந்தனால எனக்கு அப்படியே டைம் போயிடுச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. ஸோ அகைன் எல்லாம் சரி பண்ணி திரும்பி ஒரு ஃபோக்கஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு மண்டே, இட்ஸ் டே 4/4/2024. ஸோ இந்த வீக் நான் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரேடையும் டெய்லியும் என்ன ட்ரேட் அப்படின்னு பிரேக் டவுன் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ வீக்கெண்டில் எவ்வளோ ஆர்ஆர் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கலாம்னு இருக்கேன். ஓகே ஓகே ஸோ நவ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் 9 PM EST ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா, 21 EST. ஓகேவா, ஸோ அதில் கிடைச்ச ட்ரேட் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காம்ப்ளெக்ஸாக எதுவுமே அனலைஸ் பண்ணேன். ஓகேவா, என்னோட அனாலிசிஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஓகேவா, அதான் எனக்கு பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக வச்சுக்க மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனாலவே நான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் பண்ண மாட்டேன். இது அங்கே அது இருந்தது, அங்கே இது இருந்தது அப்படிலாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்தது எப்போ மார்க்கெட் ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த கேண்டில் இருக்கு பாருங்க. எக்ஸாக்டாக இந்த கேண்டில் நான் ஓப்பன் பண்ணேன். இது இட்ஸ் நாட் அ வீக், மேபி சம் பீப்புள் நினச்சிக்கலாம் வீக். ஓகே, கரெக்டாக இந்த கேண்டில்கிட்ட நான் ஓப்பன் பண்ணேன். ஓகேவா, கரெக்டாக இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. அப்போ தான் நான் சார்ட்டை ஓப்பன் பண்ணேன். ஏன்னா ஆக்சுவலி அப்போ டைம் வந்து என்ன வந்து 9:09. ஓகேவா, 9:09க்கு இந்த கேண்டில் இருந்தப்போ தான் நான் ஓப்பன் பண்ணேன். 9:09. ஓகே, ஸோ 9க்கு எப்படி 9:10 வரைக்குமே நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஏன்னா 9:10 அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடே எனக்கு ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஒரு விஷயத்தால நான் அப்போ தான் ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் ட்ரேட் ஆரம்பிக்க மாட்டேன். ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே டேக் தீஸ் லிக்விடிட்டிஸ். ஓகே, யூ கேன் see that. What is this? இது என்னது, ஒரு ஜோன் இருக்கா சப்போர்ட் ஆட்டம், ரெசிஸ்டன்ஸா, அது எனக்கு சரியா தெரியல. ட்ரிபிள் டாப். ஓகே, ரிலேட்டிவ் ப்ரைஸ் ஹை, அகைன் ஹை, அகைன் ஹை. ஓகே, தொகை இவ்வளோ ஹை இருக்குது. அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ஹை, ஆல்சோ யூஸ் த ஸ்விங் ஹை. ஓகே, ஸ்விங் ஹையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரியாமல் இருக்காது. ஓகே, ஸோ இந்த லிக்விடிட்டிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் லிக்விடிட்டிஸ். ஓகே, லிக்விடிட்டி ஆஃப்டர் திஸ் லிக்விடிட்டி எங்கே தட்டி இருக்குது 9:2. அதாவது ஒரு புது அந்த 9 AM கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. 1 hour கேண்டில் புதுசாக ஓப்பன் ஆனாலுமே தட்டி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 9 AM கேண்டிலோட இந்த லைன் வந்து அது 9 AM-ஓட ஓப்பன். ஓகேவா, அந்த 9 AM கேண்டில் என்ன பண்ணியிருக்குது, இட்ஸ் ஜஸ்ட் ஓப்பன் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே போயிருக்குது. ஓகேவா, ஸ்ட்ரைட்டாக கீழே போயிட்டு திரும்பி அடுத்த கேண்டில் வேகமாக மேலே போயிடுச்சு. ஸோ தென் இந்த லிக்விடிட்டிஸ்லாம் ஸ்வீப் பண்ணிட்டு இங்கே கொஞ்ச நேரம் கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ நான் பார்த்தது, நான் வந்ததே உங்களுக்கு தெரியும் கரெக்டாக 9:09க்கு தான் வந்தேன். ஸோ நான் வந்தப்போ இந்த கேண்டில் ரன் ஆகிட்டு இருந்தது. வேகமாக வந்து இந்த கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் வச்சுது. ஸோ ஓகே, நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இட்ஸ் அ சிஸ்ட். இங்கே லிக்விடிட்டி எடுத்தது பார்த்துட்டேன். இங்கே சிஸ்ட் வச்சிருக்குது. ஓகே, இந்த ஓப்பனிங் பார்த்துட்டேன். ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு, விக் வந்து விட்டுருச்சு. ஓகேவா, ஸோ தென் இட்ஸ் அ சிஸ்ட். இது என்னது, சிஐஎஸ்டி. ஓகேவா, அது இல்லாமல் இந்த ஒரு இந்த ஒரு புல் கேண்டில் இருக்குல்ல, இதுக்கும் ஆக்சுவலி நேராக வந்து சிஸ்ட் வைக்கிற மாதிரி வச்சிருந்தோம். ஆமாம், யா, மைன்யூட் சிஸ்ட். ஓகேவா, சிஸ்ட்னு சொல்ல முடியாது. இந்த இதையும் எங்கல்ஃப் பண்ணி இந்த ஒரு கேண்டில், இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் இந்த ஒரே ஒரு பேரிஷ் கேண்டில் எங்கல்ஃப் பண்ணி வச்சிருக்குது. ஸோ இட்ஸ் த பவர். ஓகே, ஸோ அங்கே பவர் காட்டுது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் செல் பண்ணலாம். அதனால ஸ்ட்ரைட்டாக இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சு, உடனே ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸ்டாப்ஸ் அபோவ் திஸ் ஸ்விங். ரீசெண்டாக இருக்க ஸ்விங் ஹையில் என்னோட ஸ்டாப்ஸ் நான் டார்கெட் பண்ணது 1:2 ஆர்ஆர். எக்ஸாக்டாக 1:2 ஆர்ஆர். ஓகேவா, ஸோ தட்ஸ் இட், வேறு எதுவுமே இல்லை. அண்ட்
திரும்பி மார்க்கெட் இந்த மேல போணுச்சு. திரும்பி இங்க எஃபிஜி கிரியேட் பண்ணிட்டு கீழ வந்தது. ஸோ தென் இந்த ஒரு கிரீன் கேண்டில் மேல போணுச்சு இல்ல. இந்த பொசிஷன்ஸ நான் நோத்திட்டு ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடந்ததுன்னா, இந்த ஒரு கிரீன் கேண்டில் வேகமா போணுச்சு. அப்ப நான் பார்த்தது இந்த ஒரு எஃபிஜி. ஓகே. இந்த எஃப்டிஜி ஃபிளிப் ஆனுச்சு அப்புட்ன்னா, என்னோட ட்ரேட் கன்ஃபார்மா ஃபெயிலியர் ஆகும். அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட தான் இருந்தேன். பட் இவ்ளோ பக்கத்துல போணுச்சு. அத ரெஸ்பெக்ட் பண்ணி கீழ வந்துருச்சு. ஸோ அகைன் ஐ வெயிட் அண்ட் திஸ் கேண்டில் இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் எப்ப இதுக்கு வந்து சிஸ்ட் வைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். இத சிஸ்ட் பண்ணி மார்க்கெட் கீழ போகும்னு வெயிட் பண்ணேன். பட் இது சிஸ்ட் பண்ணுச்சு. பட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் இல்ல. இப்படி ஒரு 4 கேண்டில் வந்து பண்ற அளவுக்கு அதான் எனக்கு பிடிக்கல ஆனா. இருந்தாலும் ஐ ஜஸ்ட் ஹோல்ட் த ட்ரேட். அந்த ட்ரேட் அப்படியே வச்சிருந்தேன். ஸோ அண்ட் அந்த ட்ரேட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது. இந்த இடத்துல வந்து மூவ்மெண்ட் நல்லா இருந்தது. ஸோ அண்ட் என்ன நடந்தது அப்படின்னா, இட்ஸ் ஹிட் த டிபி. ஓகே. யாஹ்! கரெக்ட்டா ஹிட் பண்ணுச்சு. ஏதோ ஒரு கேண்டில் வேகமா கீழ போயிருக்குது. ஸோ அண்ட் வேலையா இத பத்தி நான் கவலைப்படல. அது எப்படியோ போயிட்டு போகுது. என்னோட ட்ரேடிங் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இட்ஸ் த டே 1 மண்டே ஓகே. இந்த வீக் எப்படி போகுது அப்படின்னா, டிரான்ஸ்பரன்ட்டா உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கைஸ். ஓகேவா? ஸோ இந்த வீக் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஆஃப் திஸ் வீக். ஆ திஸ் இஸ் ஐ டேக் அ 2 RR ட்ரேட். பிளஸ் 2 RR. ஓகே. இப்போதைக்கு பிளஸ் 2 RRல இருக்குது. ஸோ இந்த வீக் ஃபுல்லா பார்த்துட்டு, ஐ வில் ஷேர் மை ஜர்னி. ஓகே. இந்த வீக் இனிமே ஒவ்வொரு வீக்குமே நான் ஷேர் பண்றேன். எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறேன், எத்தனை ஃபெயில் ஆகுது, எத்தனை டிபி அடிக்குது எல்லாமே. ஓகேவா? ஸோ அண்ட் ஏதாவது நாலேட்ஜ் ஷேரிங் கன்டென்ட் குடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றேங்க. பட் என்ன கன்டென்ட் குடுக்குறது எனக்கு ஐடியா வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு என்ன கன்டென்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அத எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, நான் அந்த கன்டென்ட்க்கு ஏத்த மாரி நான் வீடியோஸ் ரெடி பண்ணுவேன். ஸோ எஸ் ஜஸ்ட் கமெண்ட் கைஸ். கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அனதர் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். பை கைஸ்.